हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், ஹரிராம் வியாஸ்ஜியினுடைய சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம். மேலே பார்ப்போம் பார்ட் 2. இப்போ நவல்தாஸோட ஹரிராம் வியாஸ்ஜி எல்லாத்தையும் விட்டுட்டு பிருந்தாவனம் வந்து சேர்ந்துட்டார். முதல்ல அவள் வந்த இடம் சேவா குஞ்சுக்கு தான் அழிச்சுன்னு வந்தார் நவல்தாஸ் அவரை. அந்த சமயத்தில் சுவாமி ஹரிதாஸ்ஜி, ஹரிவம்ஸ்ஜி, ரூபகோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, கோபால பட்டுஜி எல்லாருமே பிருந்தாவனத்தில் வாழ்ந்த சமயம். இவர் பிருந்தாவனத்துக்கு வந்தபோது இத்தனை மகான்கள் வாழ்ந்த காலம் அது. எப்படி இருந்திருக்கும் பிருந்தாவனம். வந்து சேர்ந்தார். இப்போ ராதா வல்லப்ஜி தான் இதஹரி வம்சருடைய லாட்லி. அப்போது இந்த ராதா வல்லப்ஜிக்காக இதஹரி வம்ஸ்ஜி போகு தயார் பண்ணின்னு இருக்கார். எல்லா சரித்திரங்களும் பாருங்க, அந்தந்த ஆச்சாரியார்கள் அவளே தான் ஸ்வயம் போகு தயார் பண்ணுவாள் பகவானுக்காக. அந்த போகு தயார் பண்ணியிருந்தார். உடனே இவர் கூட்டிகிட்டு ஹரிவியாஸ்ஜியை உள்ளே நுழைஞ்சார். ஹரிவியாஸ்ஜி இப்போ ஹரிராம் வியாஸ்ஜி இப்போது இதஹரி வம்சருடைய காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்கார் பண்ணார். எல்லாரையும் உட்கார சொன்னார். முதல்ல நவல்தாஸ்ஜி, ஹரிராம் வியாஸ்ஜி இவரெல்லாம் உட்கார சொன்னார். உட்கார்ந்துட்ட உடனே என்ன அப்படின்னு விசாரித்தார். விசாரித்த உடனே ஹரிராம் வியாஸ்ஜி எனக்கு ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டார் அவர். இல்லை, பிருந்தாவனம் சேர்ந்துட்டேன், ஆனால் உங்களேந்து சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னார். உடனே இதஹரி வம்ஸ் என்ன பண்ணார், அடுப்பு மேலேருந்து என்ன பாத்திரம் வச்சு சமையல் பண்ணிட்டு இருந்தாரோ அதை எடுத்து அப்படியே கீழே வச்சார். அடுப்பை அணைச்சிட்டார். இவருக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. நான் முதல்ல உங்ககிட்ட கேட்க வேண்டியது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சமையல் பண்ணிண்டே, ஏன்னா பகவானுக்காக நீங்கள் பிரசாதம் ரெடி பண்ணிட்டுருக்கே, நீங்கள் சமையல் பண்ணிண்டே நான் பேசுகிறத கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் கொடுத்துருக்கலாமே, அதை விட்டுட்டு நீங்கள் அதை இறக்கி வச்சுட்டு அடுப்பையே அணைச்சிட்டேலே அப்படின்னு கேட்ட உடனே ஹரிவம்ஸ்ஜி சொன்னார், இதோ பாருங்கோ வியாஸ்ஜி, இந்த மனசை பல இடத்துல அலைய விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன சுகத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்க அவருடைய பதில். நம்மளுக்கான பதில் தான் இது. உடனே 3 உதாரணம் கொடுத்தார். மகான் இல்லையா. இப்போது ஒரு ஸ்திரீ பதிவிரத்தையாக இருக்கா. அவளுக்கு கணவனோட எங்கே வேணால் போகலாம். அவள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதே ஸ்திரீ தன்னுடைய மனசை 2 இடத்துல கொடுத்துட்டா அப்படின்னா அவள் வாழ்க்கை பூரா சதா பயந்துட்டே வாழ வேண்டியது தான். இந்த விபச்சாரி யாரோட வேணால் போவா, ஆனால் வாழ்க்கை பூரா என்ன அப்படின்னா பயம், நிம்மதி இருக்காது. என்ன நடக்க போகிறதோன்னு எதையும் ஒன்று நினச்சி அப்படியே விசாரம் பட்டுண்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா மனசை 2 பேர்கிட்ட பறி கொடுத்ததுனால. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஜீவனுக்கு ஜீவனத்தினுடைய சுகம் போயிடும், பயம்தான் மிச்சம். இது முதல் உதாரணம் அவர் சொல்கிறது. 2வது உதாரணம், ஒரு இடத்துக்கு நம்ம சீக்கிரமாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக 2 குதிரை மேலே ஏறி சவாரி போக முடியுமா என்ன? 2 குதிரை மேலே ஏறி போக முடியாத. 3வது உதாரணம், ஒரு வேஷியுடைய புத்திரன், அவன் கயாவுக்கு போகிறான், அவன் பிண்டதானம் பண்ணணும். அப்போ பண்டிதர் கேட்குறார், அப்பா கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறார். அவன் தாயார்கிட்ட கேட்குறான். இப்போ அந்த தாயார் என்ன கோத்திரம் சொல்லுவா. அதனால் ஹரிவம்ஸ்ஜி சொல்கிறார், கணிகாவினுடைய புத்திரன் கயா சாஸ்திரத்தில் என்ன கோத்திரம் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கே தெரியாத. அவள் 2 பேர்கிட்ட மனசை பறித்து கொடுத்துட்டா, யாரோட குழந்தைன்னு இப்போ அவள் எப்படி சொல்ல முடியும். அதனால் என்னன்னா ஹரிராம் வியாஸ்ஜி இதஹரி வம்ஸ் சொல்கிறார்,
இந்த உலகம் மேல் உலகம் ரெண்டுத்துலேயும் பாதை தான் மிச்சம். அப்போது இப்போ ஒரு பதி இருக்கார், அவர் வந்து ஜீவ தசை பூரா என்னெல்லாம் புண்ணியம் பண்ணுறாரோ அதில் 50% மனைவியை வந்து சாரும் இல்லையா? அதே பத்னி எவ்வளவு வேணால் சத்கர்மம் பண்ணட்டும், ஆனால் அதுலேருந்து கணவனுக்கு வந்து 1% கூட போய் சேராது. இதை யார் ரிஷிகள் வகுத்து வச்சிருக்கா. ஆனால் இதுவே பாருங்கோ, பத்னி பாவம் பண்ணா அப்படின்னா அதில் 50% கணவனுக்கு போயிடும். இப்படி பெண்களுக்கு ரட்சணம் இப்போ என்னவோ விமன்ஸ் இதுன்னு எடுத்துன்னு வராளே, இந்த பெண்களுக்கு ரட்சணம்ன்றது வந்து ஏற்கனவே சாஸ்திரத்தில் வகுக்கப்பட்டாயிற்று. ஒரு ஏக பத்னி விரதனா இருந்தாலும், ஒருவனுக்கு வந்து மனைவியோடு இருந்தாலும், ஒரே குதிரையில் போகிறவனா இருந்தாலும், ஒரு பிதாவுக்கு சந்தானமானாலும் அவனுக்கு வந்து இகத்துலேயும் பயம் இல்லை, பரத்துலேயும் பயம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. அதனால் மனசை பல இடத்துல எடுத்துன்னு போய் வச்சு அதனால் எந்த பயனும் கிடையாது. ஒரே ஒரு இடம் வைக்க வேண்டியது ஷியாமுடைய சரணத்தில் மட்டும்தான். அப்படி வைக்கிறவனுக்கு வழிபயம்ன்றது கிடையவே கிடையாது. போய் சேர்ற பாதையும் சேர்ற டெஸ்டினேஷனும் அது வந்து சரியாகவே பகவானுடைய கிருப்பையினால் அமையும். இப்படி இவருக்கு பிருந்தாவனம் வந்து நுழைஞ்ச உடனே ஹிதஹரி வம்ஸ்கிட்டேருந்து இப்படி ஒரு உபதேசம் கிடைக்கிறது இவருக்கு. ஆனால் இவருக்கு தீக்ஷா குருநாதர் யாருன்னா அந்த மாதவதாஸ்ஜி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஹரிவம்ஸ்ஜி யார் அப்படின்னா இவர் சிக்ஷா குரு. இவரை வந்து பிருந்தாவனத்தில் தான் வாழறதுனால, இனிமே வாழ போகிறதுனால இவரையே தன்னுடைய சிக்ஷா குருவாக ஏற்றுக்கிறார் மனசளவில். இப்போ வந்து இவர் ஒரு நியமம் மனசுக்குள்ளே ஏற்படுத்தின்ட்டார். இவர் இவ்வளவெல்லாம் பேசி முடித்து ஆன உடனே நாம் இனி எந்த காரணம் கொண்டும் இந்த பிருந்தாவனத்தை விட்டு நகரக்கூடாது அப்படின்னு ஒரு நியமத்தை வச்சுட்டார் ஹரிராம் வியாஸ்ஜி. இப்போ வந்து இவர் வந்து இருக்கிறது வந்து அந்த சேவா குஞ்சு இருக்கே, அதுக்கு பக்கத்துலேயே கிஷோர் வன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் தங்குறார் இந்த ஹரிராம் வியாஸ்ஜி. இன்றைக்கும் ஹரிராம் வியாஸ்ஜியினுடைய சமாதி இந்த கிஷோர் வனத்தில் தான் இருக்குது. இன்றைக்கும் போனால் காண கிடைக்கும். அங்கேயே தங்கிண்டு அந்த கிஷோர் வனத்தில் அங்கே ஒரு குடிசை போட்டுண்டு அங்கேயே தங்கிட்டு ஒரு மரத்தடியில் ஆனந்தமாக பஜனை பண்ணிகிட்டே இருப்பார். இவருக்கு சங்கீத ஞானம், அளவு கடந்த சங்கீத ஞானம். அதனால் ஆனந்தபூர்வமாக பஜனை பண்ணுவார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இவருடைய மனசில் தோணித்து, ரூப் கோஸ்வாமிக்கின்னு ஒரு பகவான், அவர் தான் கோவிந்த் தேவ்ஜி, அவருடைய லாட்லி. கோபால் பட்ஜிக்கு வந்து ராதா ரமணன் தான் சேவா ஆராதனா தெய்வம். அப்புறம் ஜீவ கோஸ்வாமிக்கு வந்து ராதா தாமோதர். அப்புறம் ஹரிவம்ஸ்ஜிக்கு வந்து ராதா வல்லப்ஜி. அப்படி ஹரிதாஸ்ஜிக்கு வந்து சுவாமி ஹரிதாஸ்ஜி, அவருக்கு வந்து பாங்கே பிஹாரி. அப்படி எனக்கு லாலனம் பாலனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டாகூர்ஜி கூட இல்லையே, எனக்கும் அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு இவர் மனசில் சதா விசாரம் பண்ணிகிட்டே பஜனை பண்ணிகிட்டே ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பிரியா பிரீத்தம் ஒரு நாளைக்கு சொப்பனம் கொடுத்தா இவருக்கு. அப்பா, நீ எங்கே தினம் உட்கார்ந்துட்டு இருக்கியோ ஜபம் பண்ணுறதுக்கு, கீர்த்தன் சேவா பண்ணுறியோ, அந்த இடத்துக்கு கீழே 4 அடி பள்ளம் நோண்டினியானா அங்கே என்னுடைய ஸ்ரீ விக்கிரகம் இருக்குது, அதை நீ வந்து எடுத்து வச்சுக்கோப்பா, உன்னுடைய ஆராதனத்துக்கு அந்த தெய்வத்தை நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்வயமாக பிரகடனம் ஆனவர் தான் இந்த ஷாம். அவளுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி தனக்கும் கிடைக்கணும்னு அவர் என்ன சங்கல்பிச்சாரோ அது பிரகாரமாக அந்த 4 அடி பள்ளம் தோண்டின உடனே இந்த ராதா யுகல் கிஷோர்ஜி தான் அவருடைய லாட்லியோட பேர். அந்த ராதா யுகல் கிஷோர்ஜி காண கிடைச்சார். அற்புதமாக அதிக சௌந்தர்யம் உடைய பகவான். முதல்ல பிருந்தாவனத்தில் தான் இவர் இருந்துட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் யவனர்களுடைய அந்த படையெடுப்புகள்லாம் நடந்த போது அவள் நிறைய கோயில்களெல்லாம் இடித்து எல்லாம் துவம்சம் பண்ணி அப்படி நிறைய பகவான்
குடிபெயர்ந்து போயிட்டார் இல்லையா பல இடங்களுக்கு. அதில் போனவர் தான் இந்த ராதா யுகல் கிஷோர்ஜி. எங்கே போனார் அப்படின்னா மத்திய பிரதேஷில் பன்னாரி ஆசட் அப்படின்னு ஒரு இடம். அங்கே தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த யுகல் கிஷோர்ஜி காண கிடைக்கிறார். தரிசனம் பண்ணணும்னா இன்றைக்கும் அங்கே போகலாம். இப்படி அவருக்கு நினச்சபடி அவருக்கு யுகல் கிஷோர்ஜி கிடைச்சார். அதுக்கப்புறமா இவர் பகல் அந்த பகவானுக்கு சேவா பண்ணிட்டு வரார் ஹரிராம் வியாஸ்ஜி. இப்படி இவருடைய பிருந்தாவன வாசம் நடந்துன்னு இருக்கு. இவருடைய பத்னி சுயமாகவே அவள் பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவ தான். இப்போ என்ன பண்ணா, நிறைய பேரை அந்த ஊர்லேருந்து அழிச்சுண்டா அங்கேருந்து தன் பரிவாரங்களோட கிளம்பி அவருடைய கணவனை தேடிண்டு இப்படியே ஊராக போய் கடைசியில் பிருந்தாவனம் சேர்ந்தா. அவளுக்கு திரும்பி ஊருக்கே ஆத்துக்காரரை கூட்டின்னு போயிடும். இத்தனை பேரை சுற்றத்தாறு பரிவாரத்தெல்லாம் கூட்டின்னு வந்திருக்காளே, அவளை வச்சு எல்லாரையும் வச்சு பேசி எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவள் வந்தா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஹரிராம் வியாஸ்ஜிக்கு இது எப்படியோ தெரிய வந்துடுத்து. சரி, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச. அவள் என்ன பண்ணானா, ஊருக்கு சேர்ந்த உடனேயே அங்கே இந்த ஹரிராம் வியாஸ்ஜியை பற்றி விசாரித்தா. சொன்னவா என்ன சொன்னானா, நீங்கள் இப்போ நேராக அவர்கிட்ட போனால் காரியம் ஆகாது. அவருக்கு தீக்ஷா குருனுக்கு சிக்ஷா குருன்னு சொல்லிட்டு நித்தியம் போய் பார்த்து இதஹரி வம்சரை தான் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார். அதனால் நீங்கள் நேராக முதல்ல இதஹரி வம்சர்கிட்ட போயிட்டேன்னா அவர்கிட்ட இது எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் சொன்னால் இவர் கேட்டுருவார். ஏன்னா குருநாதர் சொல்லி மறுக்க முடியாதே, அதனால் அவர் கேட்டுருவார். அப்படி இப்போ அவள் எல்லாருமே நேராக கிளம்பி இதஹரி வம்சரை பார்த்தா எல்லாத்தையும் சொன்னா. அவர் எப்படி சொன்னால், அவர் இல்லை ஹரிராம் வியாஸ் ஊர்லேயே போகிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சொன்னான். எல்லாத்தையும் சொன்னா. இங்கே அவள் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் சொல்லும்போது இங்கே பல பேர் உட்கார்ந்துட்டு இருந்தா இல்லையா, அதில் ஹரிராம் வியாஸ்ஜிக்கு ரொம்ப வேண்டியவனும் இருந்தா. அவர் என்ன பண்ணார், அடாடா இப்படி ஒரு சிரமம் சேர்ந்துதா இவருடைய பிருந்தாவன வாசத்துக்கு, கேட்டால் ஒடிஞ்சு போயிடுவாரே அப்படின்னு நேரம் ஓடினார் ஹரிராம் வியாஸ்ஜி இருக்கிற இடத்துக்கு. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேருந்து உங்கள் பத்தினி நிறைய ஒரு பெரிய பரிவாரத்தையே கூட்டின்னு வந்திருக்கா. அவள் நேராக இங்கே வராமல் அவள் நேராக இதஹரி வம்சர்கிட்ட உங்களை பற்றி எல்லாம் சொன்னா. அவரும் ஆகட்டும் வரட்டும் நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கோ அப்படின்னு அவர் இவரை எச்சரிக்கை பண்ணிட்டார். உடனே எல்லாம் வந்த காரியம் முடிஞ்சுது அப்படின்ன உடனே நேராக இவர் எங்கே இருக்கார்ன்றதை கேட்டு தெரிஞ்சுட்டார். இவர் கிஷோர் மண்ணில் தான் இருக்கார் அப்படின்னு அது தெரிஞ்சுட்ட உடனே என்ன பண்ணா, எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி இதஹரி வம்ஸ்கிட்டேருந்து கிளம்பி நேராக நிதிவனுக்கு சேர்ந்தா, கிஷோர்வனுக்கு சேர்ந்தா. இவர் என்ன பண்ணார், அங்கேருந்து இவர் அவளாம் வரப்போறான்றது தெரிஞ்ச உடனே இவர் கிஷோர்வனத்துலேருந்து நேராக கிளம்பி நிதிவனுக்கு போனார். நிதிவனுக்கு வந்தா. உடனே இவர் கேசி காட்டுக்கு போயிட்டார். தெரிஞ்சுட்டு கேசி காட்டுக்கு வந்தா. உடனே இவர் வம்சி வட்டுக்கு போனார். தெரிஞ்சுட்டு எங்கே போயிருக்கார், வம்சி வட்டுக்கு பக்கம் நடந்து போயின்னு இருக்கார். அப்படியா, இதோ போய் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே திரிஞ்சு வர இவர் அங்கங்கே அலைய அப்படி இப்படியுமா. அப்புறம் யமுனா தட்டுக்கு வந்தார். நேரம் யமுனா தட்டுக்கு ஓடி வந்தா. இப்படி ஹரிராம் வியாஸை விடாமல் துரத்தி அடிக்கிறார். உடனே நான் நிம்மதியாக இங்கே கிருஷ்ண சேவா பண்ணலான்னு வந்தேனே, இன்னைக்கு என்னுடைய நியமம் தவறி போச்சு. என்ன நியமம் இவருக்கு அப்படின்னா, காலையில் இவர் என்ன செய்யணுமோ யுகல் கிஷோர்ஜிக்கு எல்லாம் முடிச்சுட்டு பிரதிதினம் மத்தியானம் ஆனால் கோவிந்த் தேவ்ஜி கிட்ட வந்துடுவார். கோவிந்த் தேவ்ஜி தரிசனம் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். அப்போ தரிசனம் ஆன உடனே அந்த மத்தியானம் ராஜ்போக் இருக்கு இல்லையா, அது என்னமோ இவருக்கு இந்த பிரசாதம் கிடைக்கும். அந்த பிரசாதத்தையே இவர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவார். இது பிரதிதினம் இது மாதிரி தான் நடந்துன்னு இருக்கும். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் சேர கோவிந்த் தேவ்ஜி கோயில் அண்டார். கரெக்டாக கோயில் வாசல் மூடியாச்சு. உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இன்றைக்கி என்னுடைய நியமம் போயிடுத்து,
நான் கோவிந்த் தேவ்ஜியும் பார்க்கல, பிரசாதமும் எனக்கு எனக்கு கிடைக்காம போயிடுத்து. இன்னைக்கு தரிசனமும் போச்சு, பிரசாதமும் போச்சு அப்படின்னு அப்படியே கோயில் வாசல்லையே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். அப்புறம் அப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து இந்த மெகத்ராணி அப்படின்னு அந்த கூட்டுறவ இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்த ஊரில் மெகத்ராணின்னு பேர். அவள் அந்த ஜாதி தான், தாழ்ந்த ஜாதி தான். இருந்தாலும் அவன் வந்து எந்த கோயில் வாசலில் கூட்டுறாளோ அந்த கோயிலில் அவளுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருவா. அது ஒருத்தருக்கார மாதிரிலாம் கிடையாது. அவள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு கொடுப்பா. ஒரு ஒரு கோயில்லையும் அந்தந்த அந்தந்த ஏரியா மெகத்ராணிகளுக்கு அப்படி கொடுக்குற வழக்கம் உண்டு. இப்படி இந்த மெகத்ராணி அந்த கோயில் பிரசாதத்தை வாங்கி வச்சுன்னு கூட்டின்னு இருக்கா தெருவை. இவர் பார்த்தார், ஆஹா அவள் கையில் பிரசாதம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அவளை கூப்பிட்டார். ஏ மெகத்ராணி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். உனக்கு இன்றைக்கி பிரசாதம் கிடச்சிதா அப்படின்னு கேட்டார். மகராஜ் கிடச்சிது அப்படின்னா. இல்லை, எனக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்து, கொஞ்சம் பிரசாதம் உங்ககிட்டேருந்து கூட, ஏன்னா நியமம் போயிடக்கூடாது, அதனால் கேட்குறேன். உடனே அவளைதான் வாயை இழுத்து பொத்தின்டா, தலையை குனிச்சுண்டா. அவள் சொன்னா, இவ்வளவு பெரிய ஆச்சாரியர், இவ்வளவு பெரிய பிராமணர் தேவர், இவர் வந்து மெகத்ராணி கிட்ட போய் பிரசாதம் கேட்டால் என்ன ஆறுது? என்னை பார்த்தாலே 4 பேர் பார்த்தாலே தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரா அப்படி ஒதுக்குவாளா? இவர் என்னண்ட வந்து பிரசாதம் கேட்குறார், இதை யாராவது பார்த்தாலும் நாளைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு நான் உடனே யோசிக்கிறது அவருக்கு புரிஞ்சிடுத்து. பண்டிதராச்சே, புரிஞ்சிடுத்து. உடனே அவர் சொன்னார், மெகத்ராணி இங்கே பாருமா, இந்த பிருந்தாவனத்தில் ஜாதி பரிச்சயம்ன்றது கிடையவே கிடையாது. இங்கே ஒரே பரிச்சயம்தான். என்ன தெரியுமா? நாம் வந்து ராதாராணிக்கு உட்பட்டவா, நமக்கு எல்லாமே ராதாராணி தான். இந்த ஒரு உறவு தாம்மா இந்த ஊரில். அதனால் இன்றைக்கி நியமம் பூர்த்தி ஆகணும்னா எனக்கு கொஞ்சோண்டு பிரசாதம் கொடுமா அப்படின்னு. அவளுக்கு வந்து பயம், என்னடா இது 2 தர்ம சங்கடமாக ஆயிடுத்து அப்படின்னு. இவன் வந்து இல்லைல்ல அதெல்லாம் முடியாதுன்னு அவள் துணியால் அப்படி மறைச்சிண்டா அந்த பாத்திரத்தை. அவள் கொடுக்காததுனால இவர் என்ன பண்ணார், அவள் பக்கத்தில் போய் அந்த பாத்திரத்தை அப்படியே தொட்டார். அவ்வளோதான், அவள் அந்த பாத்திரத்தை அப்படியே கீழே போட்டாள். உடனே அந்த மேலே பாத்திரத்தில் தான் அந்த கடி இன்னைக்கு நிவேதனம், பக்கோடா கடி. உடனே அவ்வளோதான், அந்த சிந்தி இதில் ஒரு பக்கோடா இருந்தது. அந்த பக்கோடாவை எடுத்து கையில் வச்சுட்டார், கண்ணில் ஊற்றிண்டார், அப்படியே வாயில் போட்டுட்டார். அந்த மண்ணோடையே அப்படியே வாயில் போட்டுட்டார். இதே சமயம் இது அத்தனையும் நடக்கும்போது அவருடைய மனைவி, அந்த கூட வந்த பரிவார ஜனங்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்தா. உடனே சொன்னா, ஹே பகவான், இவர் என்ன பண்ணுறார் பார்த்தீங்களா? அவனுடைய பாத்திரத்திலேருந்து கேட்டு வாங்கி இவர் சாப்பிட்றார். என்ன ஆச்சு? நம்ம ஜாதி பிரஷ்டம் பண்ணுற அளவுக்கு இவர் நடந்துக்கிறார். அவகிட்ட போய் சீச்சி, ஒரு பிராமணன், அதுலேயும் பண்டிதர், அவர் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஒன்றுமே பேசலை. வந்தவா நட்டு விட்டா. அப்படியே அங்கேருந்து நேராக எல்லோரும் திரும்பி அபவுட் டர்ன் மாதிரி அப்படியே திரும்பினா எல்லோரும் கிளம்பி போயிட்டா. ஒன்றுமே பேசலை. அவளாம் போய் ஒரு 10 நிமிஷம் ஆனாவிட்டு ஹரிராம் வியாஸ் சொன்னார், மெகத்ராணியை கூப்பிட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணார். அவர் சொன்னார், என்னம்மா சொல்கிறது இந்த பிருந்தாவன மகிமையை பற்றி? இந்த மண்ணோட மகிமை அப்படி இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு பக்கோடியினுடைய விசேஷம் என்னன்னா, இதை சாப்பிட்ட உடனே என்னை துரத்தின்றே வந்ததே இந்த வந்த கர்மா, இது என்னை விட்டு விலகி ஓடி போயிடுத்து எப்படி அப்படின்னு சிரிக்கிறார். ஏக்கு பக்கோடி சபு ஜகு ஜூட்டோ, இந்த கீர்த்தன் வந்து ரொம்ப பிரசித்தம். இவருடைய ஹரிராம் வியாசனுடைய இந்த கீர்த்தன் ரொம்ப பிரசித்தம். ஏக்கு பக்கோடி சபு ஜகு ஜூட்டோன்னு, இந்த ஒரு பக்கோடா பண்ண வேலையை பார்த்தேடா, இத்தனை பந்தத்தையும் விரட்டி அடிச்சுட்டு
அதுக்கப்புறம் அவள் திரும்பி வரவே இல்லை. அவன் ஏன் வரா, அவெல்லாம் கிளம்பி ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. இந்த விஷயம் பூரா இப்போ ராஜாவுடைய காதுக்கு போயிடுது. ஓர்ச்சா ராஜா ராஜா என்ன பண்ணார், இப்போ குருஜி வந்து கிளம்பி போனதுனால என்னுடைய கஷ்டம் எனக்கு, இப்போ இந்த நகரமே சூன்யமாக போயிடுது. அதனால் நானே நேரில் போய் குருஜியை அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு ராஜாவே நேராக கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கே இருந்தவாள்லாம் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் இனிமேல் ஹரிராம் வியாஸ்ஜி இப்படிலாம் வரமாட்டார் உங்கள் ஊருக்கு, அப்போ அவர் வரணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் ராஜா. உடனே அவர் சொல்கிறார், ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இவர் வந்து ரொம்ப பிரேமையை காட்டுறதும் ரொம்ப மதிப்பு கொடுக்கறதும் அந்த ஹரிவம்ஸ்ஜிக்கு தான், ஹரிவம்ஸுக்கு தான். அதனால் நீங்கள் அவர்கிட்ட போய் ஏதாவது முறை வைங்கோ, அப்போது ஏதாவது நடக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா என்ன பண்ணார், சரி நேராக கிளம்பி ஹரிவம்ஸை பார்க்க வந்தார். வந்த உடனே இப்போது சிக்ஷா குரு பாவம் இருக்க ஹரிவம்ஸுக்கு, ஹரிராம் வியாஸ்ஜிக்கு ஹரிவம்சர்கிட்ட உடனே மதுகர் ஷா ஹரிவம்சை வந்து பார்த்தார், நமஸ்காரம் பண்ணார். அவர் சேவா குஞ்சில் இருந்தார் அந்த சமயம். மகராஜ் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னா உடனே ஹரிவம்ஸ்ஜி சொன்னார், என்ன ராஜா என்ன வேணும், என்ன வேணும் அதை கேளுங்க அப்படின்னு. உடனே ராஜா சொன்னார், மகராஜ் ஒரு వ్యక్తి தனக்கு மட்டும் மங்களம் ஏற்பட பாடுபடுறது சரியா, இல்லை அந்த ஒரே వ్యక్తిனால ஒரு சமாஜத்துக்கே மங்களம் ஏற்படும்னா அது சரியா, எது கரெக்ட்? தனக்கு தானே மங்களம் ஏற்படுத்திக்கிறது சரியா, இல்லை தன்னால் சமாஜம் பூரா மங்களம் ஏற்படுத்துறது சரியா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும், இந்த ரெண்டில் எது சரி அப்படின்னு கேட்டார். உடனே ஹரிவம்சர் கேட்டார், அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார், என்ன விஷயம், அதை முதல்ல சரியாக சொல்லு அப்படின்னார். உடனே ராஜா சொன்னால், நான் வந்து ஹரிராம் வியாஸ்ஜியினுடைய சிஷ்யன். வியாஸ்ஜி வந்து பிருந்தாவனத்தில் இருந்தார்னா அவருக்கு வரைக்கும் தான் அவர் மங்களத்தை தேடிப்பார். ஆனால் இதே அவர் ஓர்ச்சாவில் இருந்தார்னா எத்தனையோ ஜனங்களை அவருடைய உபன்யாசம், அவருடைய கீர்த்தன், அது மூலமாக அவர் நிறைய ஜனங்களை இந்த சம்சார சாகரத்திலேருந்து வெளியில் கரையேற்ற முடியும். அதை தான் நான் இப்போ இப்படி கேட்டேன். ஏன்னா அவர் எப்போ கிளம்பி போனாரோ அப்போவே இந்த நகரம் வந்து சூன்யமாக போயிடுது. அவர் இருக்கிற வரைக்கும் அங்கங்கே கதாசிரமணம், அங்கங்கே சத்சங்கம், அங்கங்கே பஜனை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போது அவர் இல்லாமல் அந்த ஊரே எனக்கு பிடிக்கல அப்படின்னா ராஜா. உடனே ஹரிவம்ஸ்ஜி சொன்னார், சரிப்பா, தினம் என்னை பார்க்குறதுக்குன்னு ஹரிராம் வியாஸ்ஜி இங்கே வர வழக்கம் உண்டு. அதனால் நான் அவசியம் அவர்கிட்ட சொல்கிறேன், இங்கே அகண்ட வாசம் பண்ண வேண்டாம், மோர்ச்சாக்கு கிளம்பிப்போம், அங்கேயும் எங்கேயுமா இருந்துட்டு இருக்கலாம், வந்துட்டு போயின்று பிருந்தாவனத்துக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அங்கே இதையே கேட்டுன்னு இருந்த ஒருத்தர் என்ன பண்ணார், நேராக போய் ஹரிராம் வியாஸ்ஜி கிட்ட, இந்த மாதிரி ஓர்ச்சா ராஜா வந்திருக்கார் மதுகர் ஷா, அவர் வந்து இப்படி கேட்குறார் குருநாதர்கிட்ட, ஹரிவம்ஸ்ஜி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இங்கே நடந்தது எல்லாத்தையும் அங்கே ஒப்பிச்சார். அவர் வந்து அங்கே யமுனக்கரையில் ஏகாந்தமாக உட்காந்துட்டு பஜனை தான் பண்ணிட்டு இருக்கார். இவர் இப்படி சொன்ன உடனே இப்போ என்ன, அதனால் நீங்கள் ஒரேடியாக பிருந்தாவனத்தை விட்டு கிளம்ப வேண்டியது தான், ஏன்னா குருநாதர் ஆணை போட்டாருன்னா அப்படி தானே நடக்கணும் அப்படின்னார் வந்தவர். உடனே திரும்பியும் இப்படி இப்படி ராஜா வந்து இப்படி ஹரிவம்சர்கிட்ட சொன்னார் அப்படின்னு எல்லாத்தையும் திரும்பியும் சொன்னார். அதனால் நீங்கள் இன்றைக்கி நமஸ்காரம் பண்ணுறதுக்குன்னு வந்தேன்னா அவர் உங்ககிட்ட இதை சொல்ல போகிறார், நீங்கள் கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வாங்கோ, பிருந்தாவனத்துலேயும் இருங்கோ, அங்கேயும் ஓர்ச்சா கிளம்பி போங்கோ அப்படின்னு சொல்ல போகிறார் அப்படின்னு. இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டார். இவர் தினமுமே ஹரிராம் வியாஸ்ஜி பிருந்தாவனை பரிக்கிரமா பண்ணுவார். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள் அந்த ஊரில் பிரஜத்தில். இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் பரிக்கிரமா போவார், அப்புறம் யமுனை கரையில் அப்படியே உட்காந்துட்டுவார். அங்கே உட்காந்துட்டு மாலா ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். திரும்பியும் பரிக்கிரமாவை தொடருவார். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துப்பார், அங்கே உட்காந்துட்டு கீர்த்தன் சேவா பண்ணுவார். அப்புறம் திரும்பியும் கொஞ்சம் தூரம் நடப்பார். பரிக்கிரமா பூர்த்தி ஆன உடனே நேராக ஹரிவம்சரை போய் பார்ப்பார், நமஸ்காரம் பண்ணி முடிச்சிடுவார். இதுதான் இவருடைய நித்திய விதி.
இன்னைக்கு என்ன பண்ணார்னா, பிருந்தாவனத்துல இருக்கிற ஒரு ஒரு மரத்தையும் கட்டிண்டு அழறார். "ஹே மாதவி, ஏ லதா, ஹரே நீல்" அப்படின்னு ஒரே எல்லா மரங்களையும் கட்டிண்டு புலம்பி புலம்பி அழறார். ஜனங்கள்லாம் கூடிட்டா ஹரிராம் வியாஸ்ஜி அழுகை குரலை கேட்டு, "ஏன் இப்படி மரத்தை கட்டின்னு கட்டின்னு அழறேள்?" அப்படின்னு கேட்டார். "உங்கள் கண்ணுக்கு வேணா இதெல்லாம் மரமாக தெரியும். எனக்கு மாதா பிதா பந்து எல்லாமே இந்த விருட்சங்கள் தான். ஏன்னா இவையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு வேணா மரமாக தெரியறது. இவெல்லாம் எனக்கு ஸ்ரீஜியினுடைய பரிக்கர்கள் தான். இதெல்லாம் மரம் கிடையாது. நான் இந்த பிருந்தாவனத்தை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. என்னுடைய உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இனிமே இவாள்லாம் தான் என்னுடைய உறவு. அதனால் நான் இவாள்கிட்ட அழுது முறையிட்டுன்னு இருக்கேன். மனுஷாட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்?" அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார், இவர் பண்டிதரும் இவருக்கு நிறைய விஷயம் தெரியுமே. இவர் என்ன பண்ணார், ஒரு இடத்துக்கு போனார். கரியை எடுத்து மூஞ்சில பூசிண்டார் ஃபுல்லாக. அங்கே இருந்த செருப்பெல்லாம் கோத்தார். ஒரு மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுண்டார். ஒருத்தன்ட்ட சொல்லி கழுதையை எடுத்துன்னு வர சொன்னார். கழுதை மேலே ஏறினார். நேராக சேவா குஞ்சு போயிட்டார். இப்போ ஹரிவம்ஸ்ஜி ஹரிவம்ஸ்ஜி இவரை பார்க்குறவே, "என்னடா இப்படி விசித்திரமாக வந்திருக்கார் இவர்" அப்படின்னு மெல்லமாக அவரை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சார். "இது என்னது, நீங்கள் முகத்தில் கறி பூசிண்டு கழுத்தில் செருப்பு மாலை போட்டுண்டு கழுதை மேலே ஏறி வந்திருக்கே, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டார். "எனக்கு எல்லாமே தெரியும். மதுக்கர் ராஜா உங்ககிட்ட எல்லாம் முறை இட்டாரா? இப்போ நீங்கள் என்னை அனுப்பலான்னு தீர்மானம் பண்ணிட்டேலா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களா, இங்கே கொஞ்ச நாள் இரு, அங்கே கொஞ்ச நாள் இரு, பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு போயின்ட்டுருன்னு சொல்ல போகிறேன், அதுதானே? இப்போது நான் சம்சாரத்தையே விட்டுட்டு இந்த பிரேம மார்க்கத்தில் வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஏன்னா சிக்ஷா குருவை உங்களை ஏற்றுன்னு இருக்கேன் இல்லையா, உங்களுக்கு அப்புறம் இந்த வம்சத்துக்கு அப்புறம் இந்த பித்ருக்களுக்கு பாக்கியம் உதயமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ பக்தி மார்க்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி சம்சாரத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் முகத்தில் கறி தானே பூசணுன்றது தானே விதி. அதை தான் யோசித்தேன். நான் எடுத்த முடிவுக்கு இதுதான் சரி அப்படின்னு முகத்தில் கறியை பூசிண்டு கழுதை மேலே ஏறி செருப்பு மாலையோடு வந்துட்டேன். எனக்கு என்ன கொடுப்பனையோ வாழ்க்கையில் அதுதானே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டார். கண்லேருந்து தார தாரையாக தண்ணி கொட்டித்து அவர் காலில் விழுந்தார். நமஸ்காரம் இன்னைக்கு பண்ணணுமே அதை பண்ணார். அவர் உடனே இழுத்து, ஏன்னா குரு சிஷ்ய வாத்சல்யம் இல்லையா, இழுத்து அப்படியே நெஞ்சோடு அப்படியே இருதயத்தோடு அப்படியே கட்டி தழுவின்ட்டார். உடனே இந்த ராதாவல்லப் தானே அவர் இதஹரி வம்சனுடைய ஆராதனா தெய்வத்தினோட பேர் ராதா வல்லப்லால் தானே. அந்த ராதா வல்லப்லாலுடைய சாட்சியா உனக்கு அகண்ட விரஜவாசம் கிடைக்கட்டும். நீ உன்னுடைய பரிவாரங்களெல்லாம் இங்கேயே கூட்டின்னு வந்துடு. குடும்பத்தோட பஜனை பண்ணிண்டு ஆதர்ஷ கிரகஸ்தரா பிரசன்ன சித்தத்தோட ஹரி சேவா பண்ணிண்டு இங்கே பிருந்தாவன வாசம் குடும்பத்தோடு பண்ணின்று அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஸ்வயம் ஹரிவம்ஸ்ஜியே கிரகஸ்தர் தானே. அவரோட மனைவியோட பெயர் ருக்மிணி. அது அடுத்த சரித்திரம் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ராஜா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் கிளம்பி நாட்டுக்கு போயிட்டான். இதோட பரிணாமம் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவருடைய பரிவாரம், பத்னி, குழந்தைகள், சிஷ்யர்கள் எல்லாரும் கிளம்பி விரஜத்துக்கே வந்துட்டான். ராஜா அடிக்கடி 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 வந்துட்டு போயின்னு இருப்பான். இப்போ பிருந்தாவனத்தில் இவ எல்லாருமே குடும்பத்தோடு தங்கிட்டா. இவருக்கு தனத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதனால் அங்கேயே ஒரு பவனம் ஒன்று நிர்மாணம் பண்ணார். ஹரிராம் வியாஸ்ஜியினுடைய அந்த ஸ்தானம் இன்றைக்கும் பிருந்தாவனம் போனால் காண கிடைக்கிறது. இந்த வனக்கண்டி மகாதேவ் கோயிலுக்கு பக்கத்தில் பாக் புந்தேலா அப்படின்னு இன்றைக்கும் ஒரு 500 குடும்பங்கள் அங்கே வசிச்சுன்னு இருக்கு. அதை மொஹல்லா பாக் புந்தேலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அங்கே இவருடைய கோயிலும் இருக்குது.
வியாஸ்கிரா அப்படின்னு தான் அந்த இடத்த கூப்பிடுவா. ரொம்ப பழைய கோயிலுடைய கோயில். ஆனால் அந்த விக்கிரகங்கள்லாம் எதுவும் இல்லை. அதுதான் இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அவுரங்கசீப் காலத்தில் அவன் வந்து பண்ண அக்கிரமத்தில் இந்த கோயிலெலாம் உடைச்சு அப்படின்னு அந்த 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 பகவான் தான் வந்து யுகல் கிஷோர்ஜி அங்கே இருக்கார் மத்திய பிரதேசத்தில். சப்சே பியாரா சப்சே நியாரா, இது அடிக்கடி இவர் மகராஜ் சொல்கிறது. இப்போ வந்து இப்போ சேவா வந்து இவர் பண்ணுறது என்றைக்குமே அந்த கிஷோரி யுகல் கிஷோரிஜிக்கு மட்டும் கிடையாது. சந்து சேவா அடிக்கடி 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 இவர் பண்ணிண்டே. ஏன்னா இவர்கிட்ட தனத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது, சேவகர்களும் உண்டு. அதனால் இவர் அடிக்கடி சந்து சேவா பண்ணுற வழக்கம் உண்டு. இப்போ பத்னியும் என்ன பண்ணுவா, இவரோட சேர்ந்துண்டு எல்லா சேவாவுக்கும் தானும் கூட இருந்து எல்லாமே பண்ணுவா. ஒரு தடவை பனிக்காலம் வந்தது. அப்போ எல்லா சாதுக்களையும் கூப்பிட்டு அனுப்பிச்சார். எல்லா சந்துக்களையும் இப்போ வந்து சேர்ந்தா சுட சுட ஜிலேபி பண்ண சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அன்னைக்கு சேவாவே சந்து சேவாக்கு என்ன ஆகாரம் அப்படின்னா வெறும்ன சுட சுட ஜிலேபியும் பாலும் தான். இந்த போகு தான் பகவானுக்கு பண்ணிட்டு அதை அந்த சந்துக்களுக்கெல்லாம் பகிர்ந்து வைக்கிறா. எல்லாரையும் சுவாகதம் சொல்லி கூப்பிட்டார். எல்லாரையும் உட்கார வச்சார். இலை போட்டார். சுட சுட ஜிலேபிகளை அவரையே எடுத்துன்னு வந்து பரிமாறினார். மனைவி பின்னாடியே அந்த பால் வாளியை தூக்கிண்டு சுட சுட அந்த பாலை வந்து அந்த கோப்பையில் ஊற்றிண்டே வந்தா. அங்கிருந்த சாதுக்கள்லாம் ஹரிராம் வியாசை பார்த்து, ஏன்பா நீயும் தான் எங்களோடையே உட்காந்து சூடாக பனிக்காலமாக இருக்குது, ஜிலேபி சாப்பிடக்கூடாதா? நீங்களும் எங்களோட உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டா ஒரு இலையில் ஹரிராம் வியாஸ்ஜியும். ஆனால் அவளுடைய அற்புதத்துக்கு இணங்கி இவரும் உட்கார்ந்துட்டார். இப்போ மனைவி தான் எல்லாருக்கும் பரிமாறின்னு இருக்கா. அவள் இப்படி பால் பரிமாறிண்டே வந்தா. இவரண்ட வந்தும்போது அந்த மலாய் அப்படியே மேலே வந்தது. அதை மிதப்பதை என்ன பண்ணா, ஒரு விதமாக வழித்து அப்படியே இவருடைய இலையில வரா மாதிரி அந்த கோப்பையில் வந்து விழறா மாதிரி அப்படியே அந்த மலாயை தள்ளினா. இப்போ என்னாச்சு, அந்த மலாய் பூரா இவருடைய இலையிலேயே வந்து இவருடைய அந்த கோப்பையிலேயே வந்து விழுந்தது. உடனே பக்கத்தில் இருந்த சாது இதை கவனிச்சிட்டார். அவர் கவனிக்கிறத இவரும் பார்த்தார். இப்போ இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுத்து ஹரிராம் வியாஸ்ஜிக்கு. உடனே மனைவியை பார்த்தார். இந்த மாதிரி பந்தியில் வந்து பட்சபாதம் பார்க்கக்கூடாதுன்றது உனக்கு தெரியாதா? இது பெரிய தவறு. நீ பந்தியில் வந்து பட்சபாதம் பண்ணியானா அது அந்த தவறை வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாது. நீ எல்லாருக்குமே அந்த மலாயை பகிர்ந்து கொடுத்துருக்கலாமே. அதை விட்டுட்டு ஒரு புறமாக ஒதுக்கி அதை மட்டும் என்னுடைய கோப்பையில் விழுற மாதிரி பண்ணியே, இது ஒத்துக்கொள்ளவே முடியாது. அப்போ நான் மட்டும் உனக்கு ரொம்ப ஒஸ்தியா? இல்லை இந்த மாதிரி மலாய் சாப்பிட்டு நான் ஜவானாக ஆகணுமா நாளைக்கு அப்படின்னு கோபத்தில் திட்டின்ண்டே போனார். கோபம் ரொம்ப இப்போ அதிகமாக எடுத்து அவள்லாம் தடுத்தா, இப்படிலாம் வெய்யாதீங்கோ இங்கே எதிர்க்க அப்படின்னு. இவருக்கு கோபம் மேலே 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 போச்சு. ஏதோ பேசி பேசி கடைசியில் என்னையோட நான் உன்னை தியாகம் பண்ணுறேன் அப்படி. உடனே சந்துக்கள்லாம் ஒரே ஆஹா கோஷம் போட்டா. அவன் சொன்னா, இப்படிலாம் தர்ம பத்தினியை சொல்லக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு புத்திமதி சொன்னா. ஆனால் அவருக்கா கோபமே தனியில. அவர் சாது சேவா வேற நின்று போகக்கூடாது இல்லையா? அவர் சாப்பிட்டு எழுந்துட்டார். அவர் போய் சாது சம்ரக்ஷணம் தானே தன்னுடைய பிராணன்னு நினச்சிட்டு இருக்கார். அதனால் என்ன பண்ணார், என்னுடைய பிராணன் வந்து என்னுடைய குடும்பம் கூட கிடையாது, என்னுடைய பிரிய சாதுக்கள் தான் என்னுடைய பிராணன். ஆனால் இன்னைக்கு இப்போ நீ இந்த பந்தி பேதம் பார்த்ததுனால என்னால் உன்னை ஏறெடுத்து கூட இனிமேல் பார்க்கறது கஷ்டம் அப்படின்ன உடனே அது சொல்லிண்ட இவர் என்ன பண்ணார், எழுந்து போய் சொம்புல நீரை மொண்டு எடுத்துன்னு வந்து அவளுக்கு கால் அலம்புறதுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து அவள்லாம் ஆசுவாசம் ஆன உடனே அவள்லாம் போட்டுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து இப்போ அவள் கிளம்பிட்டாள்.
இப்போ வந்து மனைவி வந்து என்ன பண்ணா, கணவனோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா, அழுதா. உடனே அவர் சொன்னார், "இப்ப நான் உன்னை திரும்பி ஏத்துக்கணும் அப்படின்னா, நீ எந்த சொத்தையுமே வச்சுக்கூடாது. எல்லாத்தையுமே வித்து இந்த சாது சேவால சேர்த்துடணும்." அப்படின்னு சொன்னார். உடனே அவ சொன்னா, "நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க தயார். ஆனா என்ன திரஸ்கரிக்காதீங்கோ. என்ன திரஸ்கரிக்க கூடாது நீங்க. நீங்க என்ன சேவால எப்பவும் வச்சுண்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுட்டார். அவளுடைய உண்மையான மனசை பார்த்தார். அதுக்கப்புறம் பாராட்டினார். அதுக்கப்புறம் அவ பக்தமால்ல வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, அவர் வந்து அவ வந்து எல்லா தன்னுடைய போட்டுன்னு இருந்த அத்தனை நகைகளையும் கழற்றி, தன்னிடம் இருந்த அத்தனை இதையும் விற்று ரூ. 20,000 எடுத்துன்னு வந்து சாது சேவைக்குன்னு அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணார் அப்படின்றது. இப்போ இன்னைக்கு வந்து எல்லார் எதிர்க்கையும் அவமானப்பட்டுட்டார். அப்போ இவர் தனியாக உட்காந்துண்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு எப்படி இப்படி கோபம் வருது, எனக்கு ஏன் இப்படிலாம் எண்ணங்கள் உருவாருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவர். அதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்ச உடனே வியாஸ்ஜி பிரசன்னமாயிட்டார். அப்புறம் அவளுக்கு பஜனோபதேசம் பண்ணி வச்சார் பத்னிக்கு. பக்தி மகிமா, அப்புறம் பஜனோட மகிமா, அப்புறம் சந்து சேவாக்கி மகிமா, அப்படி எல்லாத்தையும் அவளுக்கு வந்து பிரேமபூர்வகமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். இப்போ பத்னியும் அவரோட சேர்ந்துட்டு பிரேமபூர்வகமாக அவளுக்கு குரலும் ரொம்ப இனிமையாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பஜனை பண்ணுறா. இப்போ டாக்கூர்ஜியினுடைய சேவாவில் இப்போ சதா அவரோட சேர்ந்து இவளும் சேவை பண்ண ஆரம்பித்தா. பிரியாதாஸ்ஜி மகாராஜ் சொல்கிறார் தன்னுடைய கிரந்தத்தில், யுகல் கிஷோர்ஜிக்கு ஒரு தடவை ஹரிராம் வியாஸ்ஜி தலப்பா கட்டி விடணும் அப்படின்னு எத்தனம் பண்ணி தலப்பா கட்டி விடுறார். எவ்வளவு தடவை பிரயத்தனம் பண்ணாலும் அந்த பாகை அப்படியே அமுந்து 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 கீழே விழுந்துடுறது. அவரால் அந்த ஷிங்காரத்தை பண்ணி முடிக்க முடியல. ஆனால் ஷிங்கார் போக் எடுத்துன்னு வர நேரம் போயிட்டே இருந்தது. சரி, நம்ம போய் முதல்ல ஷிங்கார் போக் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் சமையல் கட்டில் போகை ரெடி பண்ணி அந்த ஷிங்கார் போகை எடுத்துட்டு வர, ஆரத்திக்கு வேற நேரம் ஆறுதேன்னு பதறார். ஏன்னா பத்தினி இருந்தாலும் இவர் கையால் தான் இவர் பண்ணுவார். யுகல் கிஷோர்ஜிக்கு சமையல் இவர் தான் பண்ணுற வழக்கம். அதனால் இப்போ போய் போகை எடுத்துட்டு அவசரமாக உள்ளே நுழைகிறார். இன்னும் அவனுக்கு தலப்பா வேற கட்டி விடணும், மணி ஆறுது, குழந்தை வெறும் வயிற்றோடு இருக்கான், அவனுக்கு போகு வேற கொடுக்கணும், ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு உள்ளே அவசரமாக நுழைகிறார். இங்கே பார்த்தானா டாக்கூர்ஜி தனக்கு தானே தலப்பா கட்டின்னு இருக்கான். கட்டி முடிஞ்சுட்டான். இதை பார்த்த உடனே, உனக்கே இவ்வளோ அழகாக கட்டிக்கிறதுக்கு வருதே, அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் கட்டி விட்டால் உனக்கு அது சரிப்படுமா ஷாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிறார் அவனை. அப்புறம் அவனுக்கு போகெலாம் பண்ணி ஆரத்தி சேவாலாம் முடித்தார். மற்றொரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர வழக்கம் உண்டு. இப்போ அந்த தனவான் என்ன பண்ணுறான், தங்கத்திலேயே ஒரு வம்சி பண்ணி வைக்கணும் பகவானுடைய கையில், ஒரு புல்லாங்குழல் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அவன் பண்ணியும் எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்து இன்றைக்கி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கோ அப்படின்னு எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். இவருக்கு ரொம்ப மனசு பிரசன்னமாக எடுத்து, அந்த வம்சி அவ்வளவு அழகாக இருக்கான், அவ்வளவு அழகாக இருக்குது. பகவானுக்கு ரொம்ப பிரியம் வம்சி தானே, இந்த வம்சி இன்னைக்கு வச்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த வம்சியை எடுத்துன்னு வந்து கையில் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு வந்தால் அந்த வம்சி கொஞ்சம் தடிமனாக இருக்குது. பிரபுவனுடைய கை விரலுக்குள்ளே அதை நுழைக்க முடியல. அந்த வம்சியினுடைய அழகை பார்த்துட்டே எப்படியாவது இதை அதுக்குள்ளே நுழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், அப்படி அழுத்தி நுழைக்கிறதுக்கு ஆரம்பித்தார். பகவானுடைய கையிலேருந்து அப்படியே ரத்தம் வழிய ஆரம்பிச்சிடு. ஏன்னா பிரத்யக்ஷ டாக்கூர் இல்லையா இவெல்லாம். உன்னையே இவருடைய மனசில் ரொம்ப கஷ்டம் வந்துடுத்து. வம்சியை தூர எரிஞ்ச கையில் பகவானுக்கு தொடச்சார். அப்புறம் ஒரு துணியை எடுத்துன்னு வந்து கட்டி விட்டார். ஹார்த்திக்கு நேரம் ஆயிடுத்து. ஹார்த்தி முடிச்சார்.
அவ்வளவுதான், நேராக கிளம்பி கோயில்லேருந்து பரிக்கிரமாக்கு போயிட்டேன். ரொம்ப மனசு நொந்து போயிடுத்து அவருக்கு. இன்னைக்கு பகவானுக்கு வந்து இப்படி நம்மளால இப்படி அவனுக்கு கையில் அடிபட்டு அவன் கையிலேருந்து இப்படி ரத்தம் வழியிறத என் கண்ணால் நான் பார்த்தேனே, நானே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு அழுதுண்டு 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 அப்படியே பரிக்கிரமா பண்ணிட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல உட்கார. நேரம் போகிறதே தெரியல. இப்படி பகவானுக்கு தன்னால் இப்படி ஒரு கஷ்டம் நேர்ந்ததே அப்படின்னு. அன்னைக்கு ஒரு தண்ணி கூட குடிக்கல அவர். ராத்திரி தான் வந்து சேர்ந்தார். ரொம்ப சோர்ந்து போன மனசோட வந்தார். வந்து நேராக ஷாம மூடி வந்து பார்க்குறார். ஏன்பா கை வலிக்கிறதா, என்ன பண்ணுற அப்படின்னு புலம்பிண்டே வரார். வந்து பார்க்குறார், அதே கை தான் அந்த பட்டி கட்டினாரே அதே காணாங்க. இப்போ பார்த்தா கையில் வம்சியை வச்சுட்டு இருக்கான். அப்படியே ஜொலிக்கிறது வம்சி. யுகல் கிஷோர், நான் வந்து அந்த வம்சியை எடுத்து அங்கே வச்சுட்டுனா போனேன். யார் உன் கையில் ரத்தம் வந்து அடிபட்டு நான் பட்டி கட்டி விட்டுட்டு போனேனே, யார் அந்த பட்டியை அவிழ்த்தது, யார் உன் கையில் திரும்பி இந்த வம்சியை கொடுத்தது, அப்படி என்ன பண்ண, எப்படி எப்படி சரியாச்சு? அந்த வம்சி ரொம்ப பெருசாக இருந்தது, இப்போ மட்டும் எப்படி உன் கைக்குள்ளே அது நுழைஞ்சது அப்படின்னு அவனே யுகல் கிஷோர்ஜி பேசுவானே. அதிகாரிகள் சரியான அதிகாரிகளாக இருந்தால் பகவான் என்றைக்கும் பேசுவான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். நீ யுகல் கிஷோர்ஜி சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத, நான் இன்னைக்கு இதை கையில் வச்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, சரிதானே? இப்போ என் கையில் வம்சி இருக்கா இல்லையா, உனக்கு சந்தோஷமா இல்லையா? சரி, எப்படி சரியானது? அதே வம்சி தானே அப்படின்னோன்னு நான் கொஞ்சம் என் விரலை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன், வம்சி உள்ளே போயிடுது, அவ்வளோதானே. அதுக்காக நீ அழுதுண்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இப்படி இருக்கலாமா அப்படின்னு கலிக்குன்னு சிரிக்கிறான். இப்படி ஒரு லீலா ரெண்டு லீலா இல்லை, பல லீலாக்கள் இப்படியே அவன் பண்ணிகிட்டே இருப்பான் ஹரிராம் வியாஸ்ஜியோட. இவரும் டாக்கூர் சேவா என்ன, சாது சேவா என்ன, இப்படி பண்ணிகிட்டே வாழ்நாள் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் ராசலீலா வேற இவர் நடக்கும். அப்படின்னா இந்த பிருந்தாவனத்திலேயே முதல்ல இந்த ராசலீலாவை பிரகடனம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி வச்சது இந்த ஸ்ரீ நாராயண பட்ஜி தான். அவருடைய சரித்திரமும் காண கிடைக்கிறது. அவர் தான் பிரகடனம் பண்ணார். அவருக்கு கூட சேவா பண்ணுறதுக்கு இவரும் போய் கலந்துப்பார். இவர் சமையல் பண்ணுறதுல நிபுணர் ஹரிராம் வியாஸ், பாடுறதுல சங்கீத நிபுணர், நிருத்தியத்தில் அதிநிபுணர், அப்புறம் வாத்தியங்கள் வாசிக்கிறது வாதனம் அதுலேயும் பிரவீன். என்ன அப்படின்னா இவருக்கு எல்லா வாத்தியங்களுமே வாசிக்கிறதுக்கு தெரியும். அந்த மண்டலையில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் எது எது யார் யாருக்கு எப்படி எப்படி சொல்லி வைக்கணுமோ அதை அப்படி இவர் சொல்லி வைப்பார். அதுக்கு சிக்ஷா கொடுப்பார். அப்புறம் முக்குட்டம் வம்சி இதெல்லாம் வச்சுண்டு அந்த ஸ்வரூப தாரணம் ஆன உடனே அந்த பூரி 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 ராத்திரி பூரா கையில் வஸ்திரம் வச்சுண்டு விசிறிண்டே இருப்பார். அப்படி ஒரு வர்ணனை இவரை பற்றி பண்ணுறார் பிரியாதாஸ்ஜி மகாராஜ். ஒரு நாளைக்கு சரத் பூர்ணிமா ராத்திரி அன்னைக்கு ராசம் நடக்கிறது. ஹரிராம் வியாஸ்ஜி இப்போ கோயிலில் எல்லா சேவாவும் முடிச்சுண்டு இந்த ராச சமயத்தில் இங்கேயும் வந்துடுறார். இன்னைக்கு ஹரிராம் வியாஸ்ஜி பாடுறார், தன்னையே மறந்து பாடுறார். ஆஜ் ஜுகல் நாச் ரே, आज जुगल नाच रे, मुरली मधुर बाज रे, वृंदावन दाम सकी आनंद बाजू रे, हे राधा कृष्ण नाच रे, कर भैया दिए कड़े डोव मगा बाब भरे, गोपी मध्य विराज रे, हे गोपी मध्य विराज रे, आज युगल नाच रे, राधा कृष्ण नाच रे. அப்படி பாடுறார் தன்னை மறந்து. இதில் நிறைய அடி இருக்கு. பிருந்தாவன விரஜவாசி ஒத்தொத்தரும் இந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவார். அப்படி ராசலீலா நடக்கிறது. சபால எல்லா ரசிக சந்துக்கள்லாம் உட்கார்ந்துருக்கா. யாரு? சுவாமி ஹரிதாஸ்ஜி, ஹிதஹரிவம்ஸ்ஜி,
ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாரும் வந்திருக்கா, எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ அந்த ராதா கிருஷ்ணரா ஆடுறா இல்லையா அந்த குழந்தைகள், அவ வந்து பாட 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 அப்படியே தீவிர கதியில சுழண்டு 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 ஆடுறா நாட்டியம் இந்த பாட்டுக்கு. இப்போ இவர் பாடிண்டே இருக்கார், அந்த குழந்தைகள் நித்தியம் பண்ணிட்டே இருக்கு. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப தீவிர கதியில ஆடின உடனே இந்த ஸ்ரீஜியினுடைய காலில் இருக்கிற அந்த கொலுசு அருந்துடுத்து அந்த ராச மேடையில். அப்போ என்னாச்சுன்னா அந்த மணிலாம் அப்படியே செதறிடுத்து. அவ்வளோதான், நாசம் நின்று போயிடக்கூடாது இல்லையா. அப்படின்னோடனே ஹரிராம் வியாஸ்ஜி யோசனை பண்ணார், நேரம் ஓடி வந்தார், ராசத்துக்கு எந்த விக்னமும் வந்துடக்கூடாதே அப்படின்னு தன்னுடைய பூணூலை அறுத்தார். அந்த நூலில் அந்த மணிகளை கிடுகிடு கிடுகிடுன்னு கோத்தார். பிராமணனுக்கு வந்து பூணூல் எவ்வளவு முக்கியம். ஆனால் இங்கே ராசம் நின்று போயிடக்கூடாதுன்றது அவருடைய ஹிருதயத்தில் அது மேலே ஊங்கி இருக்கு. எல்லா குங்குருவையும் சேர்த்தார், கோத்தார். அந்த காராதையினுடைய காலில் அப்படியே போய் கட்டிட்டார் அந்த நூபுரத்தை. இந்த மகான்கள்லாம் இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்காளே, எல்லாம் முடிஞ்சது, ராசம் பூரா. எல்லா ஆச்சாரியர்களும் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டார். இவர் வந்து இவருடைய சிக்ஷா குரு இதரிவம்ஸுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அவள் பக்கத்தில் போனார், எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணார், அவரையும் நமஸ்கரித்தார். வியாஸ்ஜி வந்து இப்போ பூரண சரணாகதியோடு சொன்னார், நான் சர்வஸ்வத்தையும் ஸ்ரீஜியினுடைய காலில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அவா சொன்னா, இன்னைக்கு நீங்கள் ஜாதி அபிமானம், சரீர அபிமானம் எல்லாத்தையுமே நீங்கள் அர்ப்பணிச்ச அழகு சொல்லி மாளாது அப்படின்னு எல்லாரும் எழுந்து இவர் ஆலிங்கனம் பண்ணின்றா. இவர் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே ஹரிராம் வியாஸ்ஜி சொன்னார், மகாராஜ், எனக்கு ஜீவன் பூரா பூணு அணிஞ்சுண்டு சார்த்தகம் ஆயிடுத்து. ஆனால் பகவானுடைய சேவையில் ஒரு வஸ்து நம்மண்டேருந்து உபயோகப்பட்டுது அப்படின்னா அதை விட பெரிய கொடுப்பனை எனக்கு வேற என்ன இருக்க முடியும். இதுதான் வைஷ்ணவ திருஷ்டி அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். நம்மண்ட எந்த வஸ்து இருந்தாலுமே இந்த வஸ்து பகவானுடைய சேவையில் அது எப்படி உபயோகம் ஆகும். நிரந்தரம் 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 அவனுடைய கிருபை அது இவர் மேலே பெருகின்றே வருது. 3 சேவா இடைவிடாமல் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கீர்த்தன் காயன் சேவா, இந்த பாடுற சேவா. அடுத்தது டாகூருக்கு நித்தியப்படி அஷ்டயாம சேவா. அதுக்கு அடுத்தது சங்கு சேவா. இது வந்து அவருடைய பிராணனுக்கும் மேலே. இது அவர் எந்த காலம் கொண்டும் விடவே மாட்டார். இப்போ இப்படி போயிட்டே இருக்கு நாட்கள். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய சந்து கோஷ்டி பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்றா. இங்கே யுகல் கிஷோர்ஜியை தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே வரா. இவருடைய சந்து சேவா அது அவளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சேவா. அதனால் அவள் வந்து கிளம்பி எல்லாருமா இங்கே வந்து சேர்றா இந்த கோயிலுக்கு. இப்படி வந்துட்டா அவளை திரும்பி போன்னு சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு மனசே வராது. உடனே இவர் என்ன சொன்னார், ஒரு மகான் முத்தர் வந்தார் பக்கத்தில். நாங்கள் வந்து இந்த மாதிரி ரம்தா ஜோகி, நாங்கள் இப்படியே ஊர் ஊராக தெரிஞ்சுட்டு பாடிகிட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம், இப்படி பிரமணம் பண்ணுறது தான் எங்களுடைய வாடிக்கை. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக பாடுவேன், நித்தியம்லாம் ஆடுவேல் அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை பார்க்கணுன்றதுக்காக வேண்டியே தான் நாங்கள் இப்போ வந்தோம் பார்த்துட்டோம், ஆகாரமும் ஆயிடுத்து. நீங்கள் வந்து ஆக்ஞை கொடுங்கோ, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், என்ன வந்து ஒரு நாள் தான் ஆறுது, அதுக்குள்ளே நீங்கள் கிளம்புறேன்னு சொல்கிறீங்களே, இது பிருந்தாவனம், இப்படி ஒரு நாளில் கிளம்புற இடம் கிடையாது. பிருந்தாவனம்ன்றது வந்து நீங்கள் போக முடியாது, நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வற்புறுத்துறார். சரி அவளும் நாங்கள் தங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்குறா. இதுக்கு மேலே என்ன நடக்கிறது அப்படின்றது பெருசாக போயிட்டே இருக்கிறதுனால பார்ட் 3ல் பார்ப்போம். ராதகிருஷ்ணா சகீஸ் जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, वृंदावन धाम
राम की जय। राधे कृष्णा।